விஜயை பார்த்து இந்த கொத்தடி மேலும் பல்வேறு கட்சிக்காரர்கள் கேட்குற ஒரே கேள்வி, விஜய் ஏன்பா பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டாரு, பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கு பயமா இருக்கா, கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு பத்திரிகையாளர் கூட சந்திக்கல, படத்துல மட்டும் பத்திரிகையாளர் சந்திச்சு 5 வருஷம்லாம் பேசுறாரு, ஏன் இன்ன வரைக்கும் ஒரு பத்திரிகையாளரும் சந்திக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நான் கேட்குறேன், பத்திரிகையாளர் சந்திக்கணும்னு ஒரு சட்டம் போட்டிருக்கா, சந்திக்கிறது சந்திக்காமல் இருக்கிறது அவங்களோட விருப்பம். இன்றைக்கி அண்ணாமலை, சீமான் ஏகப்பட்ட கட்சிக்காக ப்ரெஸ் மீட் வச்சு எவ்வளோ ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அதால் நாடு முன்னேறிச்சா, இல்லை நடக்கிற பிரச்சனை தீர்வாயிடுச்சா? இல்லை. ப்ரெஸ்ஸை சந்திக்கிறது அவங்களோட விருப்பம். அப்படியே ஒருவேளை சந்திச்சா நாட்டில் நடக்கிற பிரச்சனை பற்றி கேட்பாங்களா? இல்லை. தனிப்பட்ட முறையில் கேள்வி கேட்பாங்க. இந்த பத்திரிகையாளருக்கு 10 வரைக்கும் நம்பவே முடியாது, உண்மையாக இருக்க மாட்டாங்க. ஆளுங்கட்சி ஆட்சியில் என்ன நடந்தாலும் அதை நியூஸில் போட மாட்டாங்க. அப்போ எப்படி அவங்க மேலே நம்பிக்கை வரும்? தளபதி விஜய் கிட்ட ப்ரெஸ் மீட் சந்திச்சா என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா? அவர் ட்ரிகர் பண்ணுற மாதிரி, நீங்களும் உங்கள் ஒய்ஃபை புரிஞ்சிட்டிங்களாமே, இப்போ திருஷா வச்சுக்க ஒரு அடிபடு பேர் அடிபடுது, கட்சிக்காரங்கள்லாம் உங்களை இந்த மாதிரி அவதூறாக பேசுகிறாங்களே, இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இப்படி தான் கேட்பாங்க. நாட்டில் என்னென்ன குற்றம்னாலும் அதை பற்றி கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்படி தான் விஜயகாந்தை சம்மந்தமே இல்லாமல் கேள்வி கேட்டு கோவப்படுத்தி அவர் அழிச்சாங்க. அந்த மாதிரி தளபதிக்கு பண்ணலாம் நினைக்கிறாங்க. அது முடியவே முடியாது. தளபதி உண்மையிலே பத்திரிகையாளர் சந்திக்காமல் இருக்கிறது என்னை பொறுத்துக்கு நல்லது தான்.